பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்கள் பேர் போட்டாலே கிளாமரஸ் 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 தான் வருதுங்க, என்ன கதை அப்படின்னாங்க. எனக்கு தெரியலங்க. Red Nool presents Unfiltered with Maheshwari. Title sponsor We Care Hair and Skin Clinic. Powered by We Love Homestays. கல்யாணம் அப்படிங்கிற ஃபேக்டர் வரும்போதும் அவங்க அவ்வளோ ஃபேஸ் ரொம்ப வருத்தமாக ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி மாதிரி அது நிறைய ஷேர் பண்ணுங்க. ஆனால் வருத்தம் இருந்துருக்கு, நிறைய இருந்துருக்கு வருத்தம். இப்பயும் என்ன தனியாக கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா நான் அது தான். நோ டீனேஜ் ஃபன், இந்த அப்போ வர காதல் 20 இயர்ஸில் 19 இயர்ஸில் ஒரு லவ் வரும், அந்த லவ்வோட ஊர் சுற்றுறது பழகுறது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2-3 சீன் தான் அதில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் ஷூட் பண்ணது ஒரு 40 நாள் என்ன சொல்றீங்க? ஏன்னா அவர் சொல்லுவார், பசங்க கொடுத்தா கூட தெரியாது, நீங்களாம் பாட்டி பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க சொல்லிடுவேன். யார் பிரேமா காதல் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஹரிஷ் கல்யாணோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் சிம்புக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. We Love Homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfectஆன homestay. For booking www.welovehomestay.com. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துக்கா சடனாக ஒன்று நடந்து வந்த அந்த பிரேக் அப்படின்னு? இல்லை, தேங்க் காட் எனக்கு எனக்கு நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஏர்லியாக நடந்துச்சுன்னு எனக்கு நான் ஹாப்பி ஆகிக்கிறேன். எப்படியும் நடந்திருக்கு நம்மளால அவாய்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஐம் ஹாப்பி. நான் ஒரு 2021 அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். எனக்கு ஆமாம், அது சின்ன வயசுனால தான் எனக்கு பவுன்ஸ் பேக் ஆக முடிஞ்சிச்சோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நம்மளுக்கு தெம்பு இருந்தது, ஒரு ஏஜ் இருந்தது, ஒரு எனர்ஜி இருந்தது. ஸோ அதனால ஒரு கம்பேக் கொடுத்துடலாம் அந்த மாதிரி ஒரு தைரியத்தில் அப்படியே இறங்கியாச்சு. ஆமாம், ஒரு வயசு குழந்தை அவன் வீட்டில் இருப்பான். ஸோ நான் அப்போல்லாம் ஜிம் போவேன். அப்போல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. காலையில் ஜிம் போயிட்டு வேலை கிடைக்குமா, சரி என்னோட ஒரே டார்கெட் வெயிட்டை குறைக்கணும். வெயிட் குறைச்சாதான் we can come back அப்படின்றது எனக்கு முடிவு பண்ணிட்டு அப்படியே ஜிம்ல அழுதுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். Very proud and happy that I went through all that. I am a better mother, I am a matured mother today because of all this. Now I am teaching my son better things, like what not to do. அப்படின்றது எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு அவனை கற்றுக் கொடுக்க வைக்குது. ஸோ தட் வே ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னும் கூட எவ்வளவு வேணா அடிச்சுக்கிறாங்க, மறுபடியும் ரெஃபரன்ஸ் வடிவேல் சார் அடிப்பானுங்களா இல்ல. அதான் இந்த 21 அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஆப்வியஸா தோணும், நான் இந்த 21 நம்ம இப்படி இருக்கோம், ஆப்போசிட்ல அதே 21ல பார்த்தா நிறைய அவங்க இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பீரியட் இருக்கும். மேபி தோணி இருக்கும். ஆமாங்க, நான் ரொம்ப என்னோட சைல்ட்ஹுட் எல்லாம் there is no டீனேஜ் ஃபன், இந்த அப்போ வர காதல் 20 இயர்ஸில் 19 இயர்ஸில் ஒரு லவ் வரும், அந்த லவ்வோட ஊர் சுற்றுறது பழகுறது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. ஐ டோட்டலி லாஸ்ட் ஆல் தட். நான் நல்லா படிக்கிற பொண்ணு, எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி ஐ லவ், எனக்கு இப்போல்லாம் 4 டிகிரி படிக்கணும்னு நான் உட்காந்து படிப்பேன், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. ஸோ அப்போது எனக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசை. எல்லாம் அப்ளைலாம் பண்ணிட்டேன். நான் தான் லோன் எடுத்தேன். போய் ஏர்போர்ட்டில் போயிட்டு என்ன எனக்கு ஃபீல் ஆச்சு தெரியல. அப்போ அம்மா தனியாக இருந்தாங்க. ஸோ அம்மா நானும் கிளம்பி போயிட்டேன்னா அப்புறம் கடன் வேறு இருக்குது, நீ என்ன பண்ணுவேன், எனக்கு ஏதோ பயமாக இருக்குன்னு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் ஏர்போர்ட் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன். நான் ரிட்டர்ன் வந்துட்டு தென் இமீடியட்லி ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். இல்லைம்மா எனக்கு இது உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசில் ஐ டோன்ட் நோ வாட் யூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன்.
ஸோ அந்த மாதிரி எனக்கு படிப்பு நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. எனக்கு நிறைய விஷயங்கள் இது ரிலேட்டடாக எனக்கு ரொம்பவே எனக்கு நாலேஜபிளாக இன்டெலிஜென்ட்டாக ஏதாவது பண்ணணும்னா ரொம்ப பிடிக்குங்க. என்ன நம்ம மீடியாவில் ஒரு பிரச்சனைனா ஆர்டிஸ்ட்ன்றவங்க இன்டெலிஜென்ட்டாகவே விடுறதில்ல. இவ்வளவு அடே ஓப்பனா பேசுறீங்க. இதை எதிர்பார்க்கல. ஓகே. இல்லை ஐ டென்ட் திங்க் தட் பீப்புள் saw me intelligent in any stage. நான் நிறைய பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன இன்டர்வியூவில் கேட்டாங்க, உங்கள் பேர் போட்டாலே கிளாமரஸ் தான் வருதுங்க, என்ன கதை அப்படின்னாங்க. எனக்கு தெரியலங்க, இட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ வேர். எனக்கு பிடிச்சதான் நான் போட்டிருக்கேன். பியார் பிரேமா காதல் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கேன், ஹரிஷ் கல்யாணோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் சிம்புக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் ஒர்க். பட் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் பார்க்க முடியல, ஒன்லி என் ட்ரெஸ்ஸை தான் பார்க்க முடியுது. அது ஒரு வருத்தம். மேபி வேற ஏதாவது ஃபீல்டில் இருந்திருந்தா என்னோட இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் எங்கேயாவது வெளில வந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இல்ல இருக்கு, இதுல ஒண்ணு வெளிப்படும் அப்படிங்கிறது. ஆனா என் வாழ்க்கையில வெளிப்பட்டுருச்சு. அது அதுவே போதும் அப்படி. ஆனா ரெஜிஸ்டர் ஆனது வருத்தமா இல்ல போங்கடா அப்படிங்கிற மாதிரியா? இந்த மகேஸ்வரன் போட்ட நீங்க சொல்றீங்க வருத்தம் இருக்கு. சரி, நான் மீடியாலே நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணி நிறைய ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஐடியாஸ் கொடுத்துருக்கேன், கேட்டிருக்கேன். பட் அதெல்லாம் எந்த காதலியுமே வாங்கலை. சரி, இட்ஸ் லைக் ஆர்டிஸ்ட் தானே, என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு இதனால தான் நான் டைவர்ட் ஆகி ஓகே நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம். இப்போ நான் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறேங்க, நான் போய் அங்கே நின்னுன்னு வச்சுக்கோங்களேன், கார்பெண்டர்ஸ் இருப்பாங்க, ஆர்கிடெக்ட் இருப்பாங்க. அங்கே வந்து என்னோட ஒர்க் இன்டெலிஜென்ஸ் தான் அவங்க காதில் கேட்பாங்க. மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம், இந்த கலர் என்ன போடணும், இது என்ன போடணும். ஐ வில் ஸ்டாண்ட் தேர் அண்ட் சே ஓகே இதெல்லாம் பண்ணுங்க கேட்பாங்க. அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஐ டோன்ட் திங்க் ஐ got it here. அது இன்னும் போதையா இருக்கு. அது இன்னும் என்ஜாய் பண்றேன். எஸ். ஆனா இந்த ஃபீல்ல விட முடியல. அது என்ன விடாதுன்னு நினைக்கிறேன். யா. ஓகே, இப்போ அவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா இப்போ நீங்க சொல்றப்பயும் சரி, நாங்க கேள்விப்பட்ட விஷயங்கள், நீங்க கடந்து வந்த விஷயங்கள் அவ்வளோ ஃபேஸ் பண்ணியாச்சு. அந்த கல்யாணம் அப்படிங்கிற ஃபேக்டர் வரும்போதும் அது அவ்வளோ ஃபேஸ் பண்ணியாச்சு. பட் அது நீங்க நிறைய இடத்துல ஷேர் பண்ணும்போதும் நீங்க அதை ரொம்ப வருத்தமால ஷேர் பண்ணல, ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி மாதிரி அதை நிறைய ஷேர் பண்ணுங்க. ஆனா வருத்தம் இருந்திருக்கா? நிறைய இருந்திருக்கு வருத்தம். இப்பயும் என்ன தனியா கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா நான் அழுவேன் தான், கன்ஃபார்ம்டா. ஓகே. பட் அதான் சொல்றீங்களா, கொஞ்ச நாள் தான் வலிக்கும், அப்புறம் பழகிடும். எல்லாத்தையும் டெய்லி அழுதுட்டே இருந்தா என்னடா, எவ்வளவு நாள் தான் அழுதுட்டே இருக்கு, நம்மளுக்கும் போர் அடிக்கும் இல்லையா. நிறைய வருத்தம் இருக்கு, இப்பயும் நிறைய கோவங்கள் இருக்கு. பட் மை லைஃப் இஸ் ப்ரெஷியஸ் கார்த்திக், ஐல் டெல் யூ, லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ். வருத்தம் கோவம் படுங்க, ஆனால் அந்த கோவத்தை பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க. கோவத்தினால நீங்கள் டிப்ரெஸ் ஆகி போயிடாதீங்க. இது எனக்கும் அந்த கோவம் இருக்குது, என்னடா இந்த ஃபீல்டில் எப்படி இருக்கு. எனக்கு சோறு போட்ட ஃபீல்டுன்றனால தான் நான் நிறைய விஷயங்கள் நான் தப்பாக பேச மாட்டேன் ஃபீல்டை. உங்களுக்கு புரியுதுங்களா? திஸ் இஸ் வேர் ஐ சர்வைவ். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் பேட் அபவுட் திஸ் ஃபீல்டு. நான் இவ்வளோ நாள் என் வாழ்க்கையை, என் சம்பாரியும், என் பையனை படிக்க வச்சது எல்லாமே இந்த ஃபீல்டுன போது அதை பற்றி தப்பாக பேச எனக்கு மனசு வர மாட்டேங்குது. சிம்பிள் ஆஸ் சச். தேர் இஸ் குட் பீப்புள் ஆல்சோ. எனக்கு நல்ல வேலை கொடுத்தவங்களும் இருக்காங்க. இப்போது விக்ரம் படத்தில் நடித்தேன், அது ஒரு சீனாக இருந்தாலும் இன்னமும் கேட்குறாங்க. அந்த ஒரு சீன் கூட எனக்கு வந்து பெரிய லெவலில் எனக்கு ரீச் ஆச்சு அந்த சீன். மை மோஸ்ட் ஃபேவரட் இஸ் ரைட்டர். ஓ பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். எனக்கு அது ஒரு லக் ஃபேக்டர் இருக்கு கார்த்தி. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நான் நிறைய டேலண்டடாக நான் நிறைய நடிச்சிருக்கேன். பட் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அது பெருசா ஹிட் ஆகாம, ரீச் ஆகாம எங்கேயோ மிஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா இந்த மாதிரி மீட் பண்ணும்போது சொல்லுவாங்க, மேம் அது சூப்பரா இருந்தது. ரைட்டர் எனக்கு சொன்னாங்க, ரைட்டர் என்ன கேரக்டருங்க பண்ணிருக்கீங்க நீங்க, சூப்பரா. ஹவுஸ் வைஃப் கேரக்டர்ல அது சமுத்திரகனி சார் கூட அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணி போடுது. கரெக்ட். சமுத்திரகனி சாரே சொன்னாரு, நீ நேமா நிறைய படம் பண்ணுமா சார். நானா சார் பண்ண கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நீங்க பேசும்போது ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ கிறுக்கி சிறுக்கி சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல அந்த பேட்டர்னே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மிரர் ஃபேக்டர் ஒன்று, ஆமா, அதுல போயிட்டு ஒரு மேஜிக்கல் கைண்டா ஒரு ஃபேண்டசியான மேட்டர். இப்போ இன்கேஸ் வந்து ரியல் லைஃப்ல மகேஸ்வரிக்கு அது மாதிரி இருந்தா அது என்ன விஷயம் மாத்தணும்னு நினைப்பீங்க? நான் ரியல் லைஃப்ல கண்ணாடிலாம் பார்க்க மாட்டேங்க, ஜாலியா போட்டு உடைச்சிட்டு போயிட்டே நான் என் கண்ணாடி எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் ரியல் லைஃப்ல பண்ணணும்னு நினைக்கிற நிறைய விமன் இருக்காங்க. ஐ எம் ஷுர் இப்படி ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அது வெளியில சொல்ல கூட நிறைய பேர், ஐயோ நான் இதை சொன்னேன்னா நம்ம கேரக்டர் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் குடும்பத்துல ஐ எம் த மேன், ஐ எம் த விமன்.
நான் தான் ஆம்பளையாவும் இருந்திருக்கேன். ஆம்பளைனா என்ன டெஃபினிஷன், பொம்பளைனா என்ன டெஃபினிஷன் எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கான டிஃபரன்ஸ். பட் வீட்டு ஆம்பளைப்பா அவங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. எனக்கு நான் நினச்சிக்கிட்டோம். பட் நிறைய விமன் இது நிறைய வச்சுக்கிறாங்க ஜஸ்ட் ஃபார் த ஃபேக்ட் தட் தேர் நாட் இண்டிபெண்டன்ட். யாராவது சொல்லியிருக்காங்க உன்கிட்ட வந்து இது மாதிரிலாம் இருந்திருக்கு மேம் எனக்கு அப்படின்னு? எனக்கும் இதெல்லாம் ஆசைன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, இப்படி போடுறீங்க, எனக்கு இதெல்லாம் போடணுன்ட்டு, ஆனால் கூச்சமாக இருக்குது, ஏதாவது சொல்லுவாங்கல்ல, ஏதாவது பண்ணுவாங்கல்ல, ஏதாவது தப்பாக பேசுவாங்கல்ல அப்படின்ட்டு. ஸோ எல்லாருக்கும் இருக்குங்க, இது அவங்களுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இந்த சுற்றி இருக்கிறவங்க சும்மா எதையாவது வளரி கொட்டிட்டு பாவம் ஒரு ஆசையை கூட வாழ முடியாத ஒரு. இன்ஃபேக்ட் நான் நிறைய யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலி அனிமல்ஸுக்கெல்லாம் வந்து 6 அறிவு இருக்குங்க, நம்மளுக்கு தான் 5 அறிவு. ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், என்னைக்கா அவங்க பிறக்குறாங்க, அவங்க சாப்பாடை ஹண்ட் பண்றாங்க, அவங்க ஒரு ஃபேமிலி பண்றாங்க, வராங்க, சர்வை பண்றாங்க, வாழ்றாங்க. யாருக்கும் பங்கம் இல்லையா? உலகமும் நீட்டா இருக்கா? நம்ம தான் 6 அறிவுன்னு உட்காந்து எல்லாரையும் அவங்க கரெக்டா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு தான் ஒரு அறிவு கம்மியா இருக்குன்னு நான் நிறைய யோகா வந்து உங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி கொடுத்து நினைக்கிறேன் சீரியஸ்லி. ஓகே மேம், இப்போ ப்ராஜெக்டா நீங்க சொன்னீங்க. ஐ திங்க் இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு. பிக் பாஸ் போயிட்டு வந்துட்டா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நல்ல வெளியே வந்து ஃபெமிலியாரிட்டி கிடைச்சிரும், அதுலேருந்து மூவ் ஆன் ஆகி நிறைய வந்துடும் அப்படிங்கிறது. பட் நாங்கள் ஆன் ரியாலிட்டியாக வந்து நாங்கள் கொஞ்சம் பேர் பார்த்துருக்கோம். நிறைய அந்த எல்லாரும் நினைக்கிற லெவலுக்கு ஹரிஷ்லான் பிரதர், சாண்டி பிரதர், கவின் அவர்கள், அந்த மாதிரி நிறைய ஃபேஸஸ் பார்த்துருக்கோம். அவங்க அப்படியே லாஸ்ட்ல வந்து போயிருப்பாங்க, ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட மாட்டாங்க. ஓகே, அதுதான் நான் கேட்க வரேன். அந்த ஒரு பிம்பம் ஒன்று இருக்கு, அந்த பிக் பாஸ்னா போயிட்டு வந்துட்டா சூப்பர் லைஃப் அப்படிங்கிறது. அந்த பாயிண்ட்டுக்கு உங்க மகேஸ்வரியோட கருத்து என்ன? இல்லங்க, நான் ஆக்சுவலி அந்த மாதிரி நாங்க பார்த்திருக்கோம், உள்ள இருந்துட்டு வந்திருக்கீங்க. ட்ரூ. ஆக்சுவலி நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே போல. எனக்கு நல்லா தெரியும் திஸ் இஸ் நாட் கோயிங் டு டேக் அஸ் அடுத்த லெவல்லாம் அப்படிலாம். ஏன்னாங்க நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி இருக்க வரைக்கும் தான் அந்த ஆர்டிஸ்ட் மேலே உங்களுக்கு ஆசை இருக்கும். அப்போ ஒரு 100 நாள் பார்க்குறீங்க, அவங்க என்ன எல்லார்கிட்டையும் ஒரு நெகட்டிவ் இருக்கும், எல்லார்கிட்டையும் ஒரு பேட் இருக்கும். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற வரைக்கும் நல்லா இருக்கும், உங்கள் கூட 10 நாள் இருந்தேன்னா எல்லா நெகட்டிவும் நான் பார்க்குறேன். இப்போ நீங்க என்ன இன்ஸ்பைரிங்கா பார்க்கலாம், பட் கூட இருக்கப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னப்பா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பின்பம் இருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பத்தி, இப்படிதான் இருப்பாங்களோ, இப்படி குவைட்டா இருப்பாங்களோ, அதெல்லாம் பிரேக் ஆகப்போ வந்து இட் இஸ் லைக் பீப்புள் ஆர் ஸ்டார்டிங் டு ஹேட். அங்க ஒரு டேலண்ட் டெவலப்மெண்ட்லாம் ஒண்ணுமே இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ஒன்லி டிஆர்பி அண்ட் இட்ஸ் ஒன்லி ரீச்சிங் எத்தனை கோடி மக்களுக்கு நீங்கள் ரீச் ஆகிறீங்கன்ற. நான் போனதுக்கான விஷயம் என்னன்னா, நான் எல்லாமே இந்த மீடியாவில் பண்ணியிருக்கேன்டா. பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஷோ, அது எப்படி இருக்கோ, அது எப்படி இயங்கும், அது உள்ள என்ன நடக்கும், அதுக்காக தான் நான் மற்றபடி அதுல இருந்து எனக்கு கெரியர் வரும், அதுல இருந்து நான் பில்ட் பண்ணுவேன்ற ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. ஐம் சாரி, பட் நான் அதை இன்டர்வியூலயே சொல்லிட்டேன், நீங்க இது எதுக்காக வந்தீங்க? இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நல்ல பேமெண்ட். 2 வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் தாராளமா நான் எதையும் பத்தியும் யோசிக்காம ஒரு 3-4 வருஷம் ஃபீஸ் கட்டுவேன். அதுக்காக தான் நான் ஜென்யூனா போனேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அண்ட் இப்போ ரைட்டர் பேசணும். ரைட்டர் அதே மாதிரி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா சென்னை 28 ஐ திங்க் அது செம்ம மெமரியா இருக்கும். அது ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், அந்த கிளைமேக்ஸ் எல்லா ஒய்ஃபும் போயிட்டு அது பயங்கரம். சென்னை 28 வந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு 2-3 சீன் தான் அதில் வந்து ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பட் நாங்கள் ஷூட் பண்ணது ஒரு 40 நாள் ஷூட். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, ஒரு 40 நாள் ஷூட் பண்ணோம். சரி, தேனியில். ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி நைஸ் டீம். உங்களுக்கே தெரியும் விபியோட டீம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நைட் ஆனால் 6 மணி ஆனால் பேக்கப் பண்ணிட்டு லைவ் தோசா கவுண்டர் போட்டுருவோம். ஓகே, அங்கே அந்த ரெசார்ட்ல எல்லாருமே அங்கதான், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அங்கதான். நோ அந்த ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் ஹோட்டல்ஸ்ல போய் தங்கதான், எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரே இடத்துல தான். ஸோ அங்கே லைவ் கவுண்டர் போட்டுருவாங்க, ஒருத்தர் ஒரு விதமான தோசைகள் செஞ்சு சமைச்சு. அவ்வளோ ஃபன்னா இருக்கும். ஆக்சுவலி நான் நடிச்சதை விட அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு தான் சார் எனக்கு பயங்கரம்ல, செம்மையா இருந்துச்சு. வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இட் வாஸ். அதுவும் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டுங்களா, சாப்பாடெல்லாம் விபி டீம்ல எல்லாம் சாப்பாடெல்லாம் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஃபிஷ்ஷு, மட்டனு, சிக்கனு. அவரு சொல்லுவாரு, கொஞ்சம் கம்மியா சாப்பிடுமா, ஃபர்ஸ்ட் சீனுக்கும் லாஸ்ட் சீனுக்கும் ரொம்ப வித்தியாசம்.
அடிங்க நைட் ஆனா இன்னும் பயங்கரமா இருக்கும் விபி கேங் அவங்கலாம். ஆமா அது ஆமா. இல்ல விபி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஷூட் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் நடக்கும். Okay. நைட் நல்லா சாப்பிட்டு கிப்ட்டு நல்லா ஜாலியா பார்ட்டிலாம் பண்றது. இல்லைன்னா துரத்தி விட்டுருவாரு. அட்லீஸ்ட் பசங்க எங்களுக்கு லேட் நைட்ஸ்னா மறுநாள் வந்து சீன் இல்லைன்னு அர்த்தம். சரி. ஏன்னா அவர் சொல்லுவாரு பசங்க குடிச்சா கூட தெரியாது, நீங்களாம் பார்ட்டி பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. சொல்லிடுவேன். அவங்க எல்லாம் ஒண்ணும் தெரியாது, வெயில்ல காஞ்சிட்டு போவானுங்க, நீங்க அழகா அங்க வந்து நிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் லைக் அட இவ்வளவு ஓபனா சொல்லி யாரும் கேட்கல பாபரா. சீரியஸ்லி. அது இட்ஸ் ஜஸ்ட் அதுதானே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் சோ அந்த கேங் அப்படி ஒண்ணு. நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், மேபி அடுத்து இருக்கலாம்னு சொல்றாங்க, வெயிட் பண்ணுவோம் அதுவும். ஓகே, இந்த செஷன்ல லாஸ்டா அந்த காஸ்டியூம் டிசைனர் மகேஸ்வரி, ஐ திங்க் அது வந்து கேள்விப்பட்டான எல்லாருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எப்படி எப்படி அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். ஸோ அந்த காஸ்டியூம் டிசைனர் ஃபேக்டர் எப்படி? எனக்கு ஆக்சுவலி நான் அந்த சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு நான் என் ஓன் காஸ்டியூம்ஸ் சரி. பண்ணிட்டு இருந்தேன். சரி. எனக்கு நான் என் ஓன் காஸ்டியூம் பண்ணிட்டு போது என்னோட கோ ஆங்கர் வந்து எனக்கு பண்ணி தர முடியுமா, உன்னோட நல்லா இருக்கு லைக் த வே யூ டிசைன் அண்ட் ஆல் தட் அப்படின்னா. யாரு சொல்லுங்க? கமல் கமல். ஓகே ஓகே. ஸோ கமல் வந்து நான் பண்ணி தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். அப்போ வந்து எனக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்தது. கமல் வந்து ஒரு டிஃப்ரெண்டா கோட் சூட்லாம் போட்டு ஒரு ஓகே ஓகே. ஒரு லுக் வந்துச்சுன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ காட் குட் ரிவ்யூஸ். நைஸ் நைஸ். நல்லா இருக்குங்க உங்க டிசைனிங், நல்லா இருக்குங்க உங்க டிசைனிங். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா வேலை தேடி இருக்க வந்து ஐ காட் இன் டச் வித் இவங்க யுவன் சங்கர் ராஜா சார் ப்ரொடக்ஷன். ஓகே. அந்த ப்ரொடக்ஷன்ல எனக்கு கொஞ்சம் பேரை தெரியும். ஸோ நீ டிசைன் வேணா பண்ணி பார்க்குறீங்களா உங்களுக்கு அப்படின்னாங்க. பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. டெஃபினட்டாக பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் இலான் டைரக்டர் இலான் மீட் பண்ணோம். உங்கள் ஐடியாஸ் கொடுங்கன்னாங்க. நான் ஒரு கலர் பேனல் கொடுத்தேன், லைக் எர்தி கலர்ஸ் போகலாம், ப்ளூ டோன் போகலாம், திஸ் இஸ் வாட் வேர் எக்ஸ்பெக்டிங், எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து பிக்கப் பண்ணது தான். ஸோ அப்படியே நான் என் எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் கலர் பேனல்ஸ்னால் என்ன, சாங் சீக்வன்ஸ்க்கு எப்படி பண்ணணும். ஆக்சுவலி அசர்பைஜான் பாக்குல ஷூட் பண்ணிருப்பாங்க. ஏ பெண்ணே நான் அந்த சாங் வெளியூர் சாங் அந்த ஃபுல்லா. அதெல்லாம் நான் லொக்கேஷன் எனக்கு போட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சாங்க, இந்த லொக்கேஷன்ல ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ வச்சு டிசைன் பண்ணேன், பண்ணி பேக் பண்ணி அனுப்பிச்சேன் ஹீரோஸ்க்கு. எஸ்டிஆருக்கு எப்படி எஸ்டிஆர் சொன்னீங்க? எஸ்டிஆர் வந்து அந்த ஹரிஷ் கல்யாண் ஒர்க் அதுல பார்த்துட்டு நல்ல டோன்ஸ் யூஸ் பண்றீங்க நீங்க அப்படி சொல்லி அவர் நிறைய மேகசின்ஸ்க்கு நான் பண்ணிருக்கேன். ஆனந்த விகடன் கவர் பேஜஸ்க்கு பண்ணிருக்கேன். ஒரு கிரே கலர் ஒரு காஷ்மீரி ஷால் அது நான் டிசைன் பண்ணது, நான் கொடுத்ததுதான். சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேகசின் கவர்ஸ்க்கெல்லாம் இருந்தா ஐ வில். இங்க ஆக்டிங் ஒன்னு இருக்கு, விஜே ஒன்னு இருக்கு, அது ஒன்னு இருக்கு, இன்டீரியர் டிசைனிங் இருக்கு, கன்சல்டன்சி வச்சிருக்கேன். வேற என்ன வச்சிருக்கீங்க அப்படி சொல்லுங்க. இப்ப வந்து யோகா டீச்சர் ஆயிட்டு புதுசா எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க. மைசூர்ல we are developing a farm stay மாதிரி, லைக் ஃபார்ம் ஸ்டே கம் ஏர்பிஎன்பி மாதிரி. லைக் இது வந்து உங்களுக்கு ரிட்ரீட் வேணும், லைக் உங்களுக்கு யோகா கற்றுக்கணும், நான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னா யூ கேன் கம் டு அ ரிட்ரீட். ஸோ வி வில் டீச் யூ பேசிக் ஆஃப் யோகா, ஒரு வே ஆஃப் லைஃப், ஒரு 5 days டீடாக்ஸ், farm to fresh, farm to organic food, farm to table. And you can experience what is real living. நைஸ். நிஜமாலே அங்க வந்தா இப்படி வாழ்க்கை வாழணும்டா, இதுதான் போதும்டா. ரொம்ப சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம். ப்ளீஸ் டூ கம். இட்ஸ் a healing place. ரொம்ப நல்லா இருக்கும். உங்களின் அனைத்து விதமான தலைமுடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்கு அல்டிமேட் சொல்யூஷன் We Care Hair and Skin Clinic. We love homestay, a touch of love in every stay. Kids and family கூட time spend பண்ண, friends கூட weekend spend பண்ண ஒரு perfect-ஆன homestay. For booking www.welovehomestay.com. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.